அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் இளையராஜா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சப்டிவிஷனில் காவல் துணை கண்காணிப்பாளராக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். 2024 பேட்ச் டிஎஸ்பி குரூப் 1 பேட்ச் டிஎஸ்பி நான். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். நான் முதல்ல இவங்களுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷராக ஒரு பிகினராக டிஎன்பிசி படிக்க வரவங்களுக்கு எப்படி டிஎன்பிசி அப்ரோச் பண்ணால் வெற்றிகரமாக அவங்க வந்து டிஎன்பிசியை கிராக் பண்ணி ஒரு அரசு பணியை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் தான் நான் சொல்ல போகிறேன். டிஎன்பிசி முதல்ல படிக்க வரவங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ். ஒரு காட்டில் இருக்கிற ஒரு இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னா அதை அடையிறதுக்கு தேவையானது அந்த ரோடு மேப் இருந்தால் தான் நீங்கள் அந்த காட்டு வழியை கடந்து அந்த இலக்கை வந்து அடைய முடியும். அந்த மாதிரி நம்ம டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கு தேவையானது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது சிலபஸ் இருந்தால் தான் நம்ம எந்தெந்த தலைப்புகள் இருக்குது, எந்தெந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக் நூக் அண்ட் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருக்கணும், மனப்பாடம் பண்ணிருக்கணும். அந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்கிற மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பிகினராக நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். போட்டித் தேர்வின் கண்ணாடி அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஏன்னா நம்ம சிலபஸ் படிச்சுட்டோம், கொஷின் வந்து எப்படி கேட்குறான், டைரெக்டாக வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறானா, இல்லை கருத்து அடிப்படையிலான கொஷின் கேட்குறானா, அல்லது அனலைஸ் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்குறானா, கூற்று காரணம் மாதிரி கேட்குறானா, பொறுத்துக்க மாதிரி கேட்குறானா, இல்லை எந்த டாப்பிக்லேருந்து அதிகமான கொஷின் கேட்குறான், எந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிகமான கொஷின் கேட்குறான் என்ற விஷயங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அவசியமானது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். குறைஞ்சது 5 வருஷத்துக்கான கொஷின் பேப்பராவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் நல்லா படிச்சிருக்கணும். அதில் வந்து இந்த 5 வருஷத்தில் முதல் வருஷத்துலேருந்து 5வது வருஷம் வரைக்கும் கொஷின் பேப்பருக்கு அவங்க கேள்வி கேட்குறதுல என்ன மாதிரி அவன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிக்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 3வதாக திட்டமிடல் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்ரி டே எவ்ரி வீக் நம்ம திட்டமிடணும். எப்படி படிக்க போகிறோம், எப்படி ரிவிஷன் பண்ண போகிறோம், எப்படி மாடல் டெஸ்ட் எழுத போகிறோம், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணணும், பிளான் பண்ணணும். ஏன்னா எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படிங்கிறார் வள்ளுவர். மேலும் ஒருவனது வினைத்திற்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனத்திற்பம் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் ஒருத்தனோட செயல் அப்படிங்கிறது வெற்றி எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னா அவனோட பிளானிங்கை பொறுத்து தான் அமைகிறது. அதனால் சரியாக பிளான் பண்ணணும். வாரத்தில் ஒரு 2 நாள் படிக்கிறீங்க அப்படின்னா 3வது நாள் ஒரு ½ டேவாவது அதை நீங்கள் வந்து இப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணணும். 1 வீக் படிக்கிறீங்கன்னா 6 நாள் படிச்சிங்கன்னா 1 நாள் ஃபுல்லாக அதை ரிவிஷன் பண்ணுறதுக்காக வைக்கணும். 6 நாள் படித்தது சம்மந்தமான ஒரு மாடல் டெஸ்ட்டை எவ்ரி வீக் நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம் போனீங்கன்னா எல்லாமே மறந்து போயிடும். ஸோ அதனால் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் ரிவிஷன் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி தான் வந்து இப்போ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு சின்ன இலக்காக ஃபிக்ஸ் பண்ணி அந்த இலக்கை அடைஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பெரிய சிலபஸ் டிஎன்பிசி சிலபஸை வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சுட்டு ஒரு தன்னம்பிக்கையோட நல்லா படிச்சுட்டோம் அப்படிங்கிற மன திருப்தியோடு நீங்கள் வந்து எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேர மேலாண்மை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு டைமே இல்லை, நான் வந்து வேலைக்கு போகிறேன், இல்லை வீட்டு வேலை செய்கிறேன், இல்லை வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிறேன், இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், விளையாட போகிறேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க. எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் வெற்றி பெறவன் எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். இருக்கிற கொஞ்சம் டைமை கூட சரியாக யூட்டிலைஸ் பண்ணி சரியாக பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுவே வந்து எழாது. நம்ம ஏதாவது பயணம் செய்கிற நேரம், ஏதாவது ஒருத்தரை பார்க்குறதுக்கு காத்திருக்கிற நேரம், லஞ்ச் டைம், பிரேக் டைம், எந்த டைம் ஒரு 10 நிமிஷம் கிடைக்கட்டும், 15 நிமிஷம் கிடைக்கட்டும், அந்த டைமில் கூட 1 பேஜ் நோட்டு 2 பேஜ் நோட்டு நிறைய இப்போ சமூக ஊடகங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 பேஜ் நோட் போடுறாங்க, 2 பேஜ் நோட் போடுறாங்க. அதெல்லாம் படிக்கலாம். ஸோ அதெல்லாம் படித்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணலாம். நானும் டிஎன்பிசி படிக்கும்போது எனக்குலாம் டைமே கிடைக்காது. ஏன்னா வந்து நான் செக்ரட்டரியேட்டில் வேலை செஞ்சேன். காஞ்சிபுரத்துலேருந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டு நான் செக்ரட்டரியேட்டில் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு வரணும். எனக்கு ட்ராவலிங் டைமே ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், 2.5 மணி நேரம் காலைல, ஈவினிங் 2.5 மணி நேரம். அப்புறம் லஞ்ச் ஹவரில் 1 ஹவர் படிப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து படிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டே நான் படித்தேன்.
ஸோ அப்படி படித்ததுனால தான் என்னால் கன்சிஸ்டன்சியாக நான் வந்து விஏஓ பாஸ் பண்ணது 2012, செக்ரட்டரியில் ஏஎஸ்ஓ போனது 2013, அங்கேயே எஸ்ஓ ஆகிட்டு மறுபடியும் டிஎஸ்பி ஆனது 2024. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் கன்சிஸ்டன்சியாக இதில் இந்த ஃபீல்ட்லேயே இருந்ததுனால தான் என்னால் இந்த குரூப் 1 வந்து பாஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது கிடைக்கிற எல்லா டைமையும் வந்து போய் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி அதை படிச்சிங்கன்னா தான் அந்த தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட எல்லா முயற்சிகளும் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைய முடியும். ஸோ நேர மேலாண்மை ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மாடல் டெஸ்ட், மாதிரி தேர்வுகள். ஏன்னா நம்ம படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத சுய பரிசோதனை செய்கிறதுக்கான ஒரு கருவி தான் வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட். எவ்ரி வீக் விடுபாடு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுடணும். ஏன்னா மாடல் டெஸ்ட் தான் நீங்கள் உங்களையே சுய பரிசோதனை சரி நம்ம படிக்கிறோமா, கரெக்டாக படிக்கிறோமா, சரியான பாதையில் நம்ம போகிறோமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட் போடுறது மூலமாக தான் தெரியும். நீங்கள் ஒரு மாடல் டெஸ்ட் எழுதுறீங்க, அதில் நான் கொஷின்ஸ் எத்தனை கொஷின் தப்பு பண்ணுறீங்கன்னு எழுதுங்க. அந்த ஒவ்வொரு கொஷினையும் எந்த கொஷின் தப்பு பண்ணோம், அதை ஏன் தப்பு பண்ணோம், எனக்கு நான் படிக்கவே இல்லை இந்த கொஷின் அதனால் தப்பு பண்ணிட்டேன், இல்லை நான் படித்தேன் ஆனால் மறந்துருச்சு அதனால் தப்பு பண்ணிட்டேன், நான் படித்தேன் பட் ஆனால் வந்து அதுவாக இதுவான்னு எனக்கு டவுட் வந்துருச்சு அதனால் தப்பு பண்ணிட்டேன், இல்லை நான் வந்து கொஷினே சரியாக படிக்கல, 1க்கு 2 முறை கொஷின் நான் சரியாக படித்து கொஷினை வந்து புரிஞ்சிக்கல அதனால் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இல்லை நான் படித்தேன் அதை மறுபடியும் நான் ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ படித்தேன் எல்லாமே ஞாபகம்லாம் இருந்தது, கொஷினை ஞாபகம் இருந்தது, ஆனால் கொஷின் போட்டுனே போனேன், எனக்கு வந்து டைம் பத்தலை அதனால் நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி என்ன காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி கொஷினுக்கும் எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு 10 டெஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணுங்கள். 10 டெஸ்ட்லேயும் எத்தனை கொஷின் தப்பு பண்ணணுமோ அத்தனை கொஷினுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாட்டை போட்டு அடுத்து வர டெஸ்ட்டில் மாடல் டெஸ்ட்டில் இந்த மாதிரி நான் தப்பாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சபதத்துங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 10 டெஸ்ட் இப்படி பண்ணிங்கன்னா போதும், அடுத்த 11வது டெஸ்ட்டு நீங்கள் பர்ஃபெக்டான ஆளாக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 டெஸ்ட், ஒரு 20லேருந்து 25 டெஸ்ட் இல்லை 30 டெஸ்ட் எழுதிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் போகணும். அப்படி போகும்போது உங்களோட தன்னம்பிக்கையோட மன திருப்தியோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் அட்டன் பண்ணுவீங்க. பயம் பதற்றம் இல்லாமல் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது மறதி இல்லாமல் படிக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சஜஷன் சொல்கிறேன். முதல்ல நம்ம படிக்க வேண்டிய டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை பொழுது. இந்த அதிகாலை பொழுதில் படிச்சிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும், பசுமரத்தாணி போல் நம்ம மனசில் வந்து பதியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக மூளைக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறோம், நல்லா தூங்கி ரெஸ்ட்டு கொடுக்குறோம். அது ரெஸ்ட்டு கொடுத்த மூளை மறுபடியும் வேலை வாங்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால் நல்லா வேலை செய்யும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை பொழுதில் படிக்கிற ஒரு பழக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வளர்த்துக்கணும். காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சூட்டபுளான டைம். அந்த டைமில் படிச்சிங்கன்னா நிறைய படிக்கவும் முடியும், நல்லா ஞாபகமும் வச்சுக்கலாம். 1. 2வது, ஒரே சப்ஜெக்டை கண்டினியூஸாக படிக்காதீங்க, சப்ஜெக்ட் மாற்றி மாற்றி படிங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது சப்ஜெக்ட் மாற்றி மாற்றி படிச்சிங்கன்னா தான் ஒரு தொய்வு இல்லாமல் உங்களால் படிக்க முடியும். ஒரே சப்ஜெக்டை ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் நல்லா வேகமாக போகும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரே பேஜ்லேயே நின்றுட்டுருக்கும், அப்புறம் படிக்க முடியாது, சோர்வு வந்துடும், தலைவலி வரும், ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் டைம் வச்சுங்க. அந்த டைமுக்கு ஒரு முறை சப்ஜெக்டை மாற்றி மாற்றி படிங்க. அந்த டைமில் வந்து கொஞ்சம் பிரேக் விட்டு படிங்க. ஏன்னா கண்டினியூஸாக படிச்சினாலும் உங்களுக்கு தலைவலிக்கும். அதனால் வந்து ஒரு 1/2 hour 1/4 மணி நேரம் ஒரு பிரேக் விட்டு படிங்க. ஏன்னா ஒரு மரத்தை வெட்டுறான் அப்படின்னா அவன் தொடர்ந்து மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கானா அவன் சீக்கிரம் மரத்தை வெட்ட மாட்டான். இடையில கொஞ்ச நேரம் கத்தி தீட்டுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு வெட்டுறான் பாருங்கள், அவன் சீக்கிரமாக மரத்தை வெட்டுருவான். இந்த மாதிரி தான் நம்ம ரிலாக்ஸ் பண்ணி படிக்கும்போது படிக்கிறதும் ஈஸியாக ஞாபகம் இருக்கும், சேம் டைம் நிறையவும் வந்து பார்த்திங்கன்னா படிக்க முடியும். சப்ஜெக்டை மாற்றி படிக்கிறது 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் படிக்கிறீங்கன்னா அந்த தகவல் சம்மந்தமான முழுமையாக படிக்கணும். இப்போது பூனா பேக்ட் படிக்கிறீங்க, ஒரு பூனா ஒப்பந்தம் படிக்கிறீங்கன்னா அது எப்போ ஏற்பட்டது, யாருக்கும் இடையே ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, அதுக்கான சுச்சுவேஷன் என்ன, அதனோட விளைவு என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரே டைமில் படிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போது ஒரு பேஜில் வந்து ஒரு 2 விஷயம் படிக்கிறீங்க, அதனோட தொடர்புடையதாக ஒரு 10 பேஜ் கழிச்சு இன்னொரு 2 விஷயம் படிச்சிங்கன்னா உங்களோட கோலட்டி பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியுமானா முடியாது. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முழுமையான தகவலாக படிங்க. முழுமையான ஒரு தகவல்னால் அதை முழுமையாக படிங்க, பாதி படிக்காதீங்க. அப்போ வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது, ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சரிதம் என் கதை எழுதுனது நாமக்கல்லார், என் சரிதம் எழுதுன்னு உவேசா. இப்போ 2 விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும்.
ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொன்று தெரியல அப்படின்னா அவங்க கொஷின் கேட்கும்போது நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சென்ட்ரல் பட்ஜெட், ஸ்டேட் பட்ஜெட்டுக்கான ஆர்டிகல், குடியரசோட அவசர சட்டம், மாநில ஆளுநரோட அவசர சட்டம் அதுக்கான ஆர்டிகல், பாராளுமன்ற மொழி, சட்டமன்ற மொழி, மத்திய பண மசோதா, மாநில பண மசோதா, மத்திய பட்ஜெட், மாநில பட்ஜெட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஆர்டிகல் இருக்குது, தனித்தனி ஆர்டிகல் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ஆர்டிகல் அப்படிங்கிறத நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பண மசோதானா என்ன, நிதி மசோதானா என்ன, இது ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன, இந்த மாதிரி ஆர்டிகல் 32க்கும் 226க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்கள். அதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ஞ்சு படிச்சிங்கன்னா அது சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காது. இது ஒன்று. அதுக்கப்புறமா மைண்ட் மேப்பிங் பண்ணணும். ஆர்டினரியாக சும்மா படிச்சுக்கிட்டே போனால் எல்லாம் ஞாபகம் இருக்குமானா ஞாபகம் இருக்காது. என்ன பண்ணணும்னா ஒரு 4 பேஜ் ஒரு 2 முறை 3 முறை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், மூடி வச்சுட்டு மனசுக்குள்ளேயே வந்து அப்படியே ஓட்டி பார்க்கலாம். மனசுக்குள்ளேயே ஓட்டி பார்க்கும்போது அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் மறக்காத ஒரு விஷயம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாபர் படிக்கிறீங்க அப்படின்னா பாபரை ஃபுல்லாக படிச்சிருங்க. படிச்சுட்டு மூடி வச்சுட்டு பாபர் எங்கே பிறந்தார், அவர் எந்த இடத்த கைப்பற்றினார், எந்த இடத்த அவரால் கைப்பற்ற முடியல, அவர் ஏன் இந்தியா மீது போரிடணும்னு ஆசைப்பட்டார், அவரை இந்தியா மீது போரிட அழைத்தவர் யார், அவர் போரிடும் போது என்னென்ன போர்களில் ஈடுபட்டார், அந்த போர்களில் என்ன புதுமைகள் பண்ணார், எந்தெந்த அரசர்களை தோற்கடித்தார், அந்த போர் முடிவில் அவர் என்ன பட்டத்தை சூட்டி கொண்டார், அவர் எப்போ இறந்தார், ஏன் இறந்தார், அவருக்கு பிறகு யாருக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி உங்கள் மனசுக்குள்ளேயே ஓட்டி பார்க்கணும். இதுக்கு பேர் தான் வந்து மைண்ட் மேப்பிங்ன்றது. இது படிச்சிங்கன்னா இதுமாதிரி பண்ணிங்கன்னா ஒரு சீக்கிரமாக மறக்குமானா மறக்காது. ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒன்று மைண்ட் மேப்பிங் பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்ததை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டனா டிஸ்கஸ் பண்ணுறது. நான் இதை படித்தேன், நான் இதை சொல்கிறத கரெக்டாக பாருங்கள், இல்லை நீங்கள் படித்ததை சொல்லுங்கள், நான் கரெக்டாக பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து ஒரு இதில் வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி 2 பேரும் வந்து ஒரு டீம் ஒர்க் மாதிரி படிக்கிறது ரெண்டாவது. மூணாவது நம்ம படித்த புக்கை வேறு யாருன்னா கொடுத்துட்டு அதில் வந்து ரேண்டமாக கொஸ்டின் கேளுங்க, நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து நம்ம எழுதின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம், அல்லது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம். அதில் கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு ஆன்சரை நீங்களே சொல்லி பார்க்குறது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் சீக்கிரமாக மறக்காமல் ரொம்ப நாளைக்கு ஞாபகத்தில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுக்கு தெரியாத ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயங்களுக்கு ஷார்ட்கட் போட்டு படிக்கிறது. ஏன்னா ஷார்ட்கட் எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட ஃபஸ்ட்டு எழுத்து இருக்கு இல்லைன்னா, அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணி நம்ம ஷார்ட்கட் போடுவோம். ஷார்ட்கட் போடுறது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வந்து ஷார்ட்கட் போட்டோம்னா நம்ம அதையும் வந்து சீக்கிரம் மறக்க மாட்டோம். அந்த ஷார்ட்கட் போடுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஃபன்னியாக இருக்கணும். அப்படி ஃபன்னியாக இருந்தால் தான் நம்மளால் மறக்க முடியாது சீக்கிரம். ஒரு ஃபார்மலான ஷார்ட்கட்னா மறந்துடுவோம். ஒரு ஃபன்னியான ஷார்ட்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறக்க மாட்டோம். இதெல்லாம் படிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த மாதிரி படிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சீக்கிரமாக மறக்க முடியாது.